நமஸ்காரம். இன்னைக்கு நீங்க விழிப்போடு கேட்க வேண்டும். ஏன்னா தூக்கத்தை பத்தியும் கனவு காண்பதை பத்தியும் நம்முடைய பண்டைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்குன்னு சொல்றேன். வேதவியாசர் பிரம்மசூத்திரம் இயற்றினார் என்று எல்லாருக்கும் தெரியும். அதான் சாஸ்திரத்துக்கெல்லாம் ஆதாரமான நூல். பிற்பட்ட ஆச்சாரியர்கள் அனைவரும் எழுதின வியாக்கியானங்கள் வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்தை ஆதாரமாக கொண்டவை. அதுல மொத்தம் 4 அத்தியாயம். அதுல 3வது அத்தியாயத்தில் ஒவ்வொரு ஜீவனும் மனிதனும் தூங்குவதை பற்றி விளக்கமா சொல்றார், விசாரம் பண்ணிருக்கார். நாம எங்க தூங்குறோம்? ஒருத்தர் சொன்னார் மாடியில தூங்குறார், இன்னொருத்தர் கூறினார் இல்ல கட்டில படுத்துட்டு இருக்கார், கடைசியில ஒருத்தர் சொன்னார் படுக்கையில படுத்துட்டு இருக்கார். இந்த 3 ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இல்லை. 3லயுமே படுத்துக்கலாம். மாடியில கட்டில படுக்கைக்கு மேல படுத்துட்டு இருக்கான் என்ன மனிதனை சொல்லலாம் இல்லையா? அத போல சாஸ்திரமும் 3 இடங்களில் ஆத்மா தூங்குகிறான்னு சொல்லுகிறது. ததபாவ நாடீஷு ஆத்மனிச்ச என்று பிரம்மசூத்திரம். கனவு நிலையில், அதாவது கனவுகள்லாம் தீர்ந்துடுறது. முதல்ல முழிச்சுட்டு இருக்கோம், தூங்க ஆரம்பிக்கிறோம், கனவும் தீர்ந்து வருது, கனவு முடிஞ்சு போய் ஆழ்நிலை உறக்கத்துக்கு போறோம். அப்ப விழித்து இருக்கிற நிலை ஜாகிரத் தசா. அடுத்தது தூங்க ஆரம்பிக்கச்சே கனவு வருகிற நிலை ஸ்வாப தசா. கனவு முடிஞ்சு போய் நன்னா தூங்குற மூலியம் அதுக்கு சுஷுப்தி தசான்னு பேர். அந்த தசையில் இந்த ஜீவாத்மா எங்கு தூங்குகிறான் என்று கேள்வி. முதல்ல மாடியில தூங்குறா போலே ஹிதான்னு 72,000 நாடிகள் நம்ம உடம்புல 72,000 நாடிகள், அதில் தூங்குகிறான். அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து நம் இதயத்துக்குள் புரீதத் என்று ஒரு நாடி விசேஷம், பிண்டமாட்டம் ஒரு இடம், அதில் தூங்குகிறான். அதுக்கப்புறம் 3வது வாக்கியம் சொல்றது பரமாத்மாவிடத்தே ஒடுங்குகிறான். இப்ப என்ன 72,000 நாடியில தூங்குறாரா, இல்ல புரீதத்துங்கிறதுல தூங்குறாரா, இல்ல பரமாத்மாவிடத்துல தூங்குறாரானால் 3மே உண்மை. ஏன்னா ஒன்னொன்னு அதுக்கு மேல இருக்கு. மாடியிலே கட்டில்ல படுக்கையில என்று சொல்ற மாதிரி 72,000 நாடிகள் தான் மாடி. அதுல இருக்கிற புரீதத்துங்கிறது தான் கட்டில், அதுக்கு மேல இருக்கிற படுக்கை தான் பரமாத்மா. அப்ப அந்த பரமாத்மாவிடத்தில் தான் ஒவ்வொரு நாள் தூங்க போற சேவன் ஜீவன் ஒடுங்குகிறான், அவரோட சேர்ந்து அனுபவிக்கிறான். அதனாலதான் தூங்கி எழுந்த உடனே நமக்கு அவ்வளவு சக்தியும் புத்துணர்ச்சியும் வருது. இல்லைன்னா எங்கேருந்து வரும் சொல்லுங்க? நம்ம மொபைல் போன் இதுக்கு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுறது, ஆன உடனே அதை பிளக்ல சொருகிறோம், உடனே அது ரீசார்ஜ் ஆயிடுறது. அதுல எலக்ட்ரிசிட்டி இருக்கு, பவர் வருது, அதனால ரீசார்ஜ் ஆயிடுறது. நம்ம தூங்குறச்சே களைப்பு ஏற்பட்டு தானே தூங்க போறோம். அப்ப இந்த புலன்களுக்கெல்லாம் எப்படி களைப்பு போறது, எப்படி புத்துணர்ச்சி வருதுன்னா பிரம்மத்திடத்துல இருந்தா எல்லா சக்தியும் வருது. அதனால இதுதான் தூக்கம். பிரம்மத்தோட ஒன்றுகிறான், மறுபடியும் பிரம்மத்திடத்துல இருந்து தான் எழுந்திருந்து வருகிறான்னு ஒண்ணு சொன்னார். சொன்ன உடனே என்ன சந்தேகம் வந்துடுத்து? அப்படி பிரம்மத்தோட ஒன்றுவதனால் அதுதானே மோட்சம் அடைதல். நாம முக்தி அடையறச்சேவும் பிரம்மத்தோட தானே ஒன்ற போறோம். நித்தியமே ராத்திரி தூங்க போறச்சே பிரம்மத்தோட ஒன்றிட்டோம்னால் அப்ப முக்தி அடைஞ்சுட்டோம்னு அர்த்தமா? அடைஞ்சுடுவனா? அதனால மறுநாள் கார்த்தால எழுந்து வர்றவன் வேற ஜீவனா இருக்குமோ? அப்ப முதனா ராத்திரி தூங்கின போன ஜீவன் முக்தி அடைஞ்சுட்டார், பரமாத்மாவோட ஒன்றிவிட்டார். மறுநாள் கார்த்தாலே எழுந்து வர்ற ஜீவன் வேற ஜீவனா இருக்கணும்னால் இல்ல இல்ல, அப்படி முடியாது. ச ஏவது கர்ம அனுஸ்மிருதி சப்த விதிபியா அப்படின்னு அழகான ஒரு சூத்திரம் சொல்றார். இல்ல இல்ல, தூங்க போனவனே தான் மறுநாள் கார்த்தாலே முடிச்சுன்னு வரான். ஏனால் ஒன்று கர்ம, அவன் புண்ணியம் பாபம் நிறைய பண்ணிருக்கான், அதெல்லாத்தையும் அனுபவிச்சு முடிக்கிறதுங்கிறது மரண காலம் வரைக்கும் இருக்கு. இப்ப திடீர்னு தூங்க போறச்சே புண்ணிய பலம் பாப பலம்லாம் முடிஞ்சு படுத்துன்னு சொல்லிட்டா அப்ப கர்மம் என்ன ஆகும்? அதனால அதே ஜீவன் தான் எழுந்து வருகிறான். இன்னொன்னு அனுஸ்மிருதி, ராத்திரி தூங்க போன நான் தான் இன்னைக்கு கார்த்தால எழுந்து வந்திருக்கேன்னு சொல்றேனே, நன்னா தூங்கினேன்னு வேற சொல்றேனே, எழுந்த உடனே மனைவி மக்கள் அப்பா அம்மா எல்லாரையும் வேற ஞாபகம் வருது, அதனால அதே ஜீவனா தான் இருக்கணும். இன்னொன்னு சப்தம்,
சாஸ்திரமே சாந்தோக்கியம் சொல்றது, யத்யத் பவந்தி ததா பவந்தி. அவன் என்னவா தூங்க போனாலும், மனிதனாகவோ குரங்காகவோ சிங்கமாகவோ பன்றியாகவோ எப்படி தூங்க போனாலும் அப்படியேதான் எழுந்து வருகிறான் என்று வேதமும் சொல்றது. விதிபியா, கடைசியா மோட்சம் போறதை எப்படி போகணும்னு சாஸ்திரம் சொல்றது. கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி கர்மங்களை தொலைத்து அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுந்தத்தை முக்தி அடையணும்னு இவ்வளவு வேத வாக்கியம் இருக்கிறச்சே, திடீர்னு நான் நடு கூடத்துல படுத்துன்னு தூங்கிவிட்டு பரமாத்மாவோட ஒன்றினே முக்தி அடைஞ்சுட்டேன்னு சொன்னா, அப்ப இத்தனை பக்தி யோகத்தை விதித்த சாஸ்திரங்கள் எல்லாமே வீணா போயிடாதா? அதனால தூங்கினவனே தான் எழுந்து வரான். நம்ம கூட நன்னாத்தான் இருக்கும், தூங்க போறச்சே எல்லாமே மறந்து போயிட்டு மறுநாள் கார்த்தால புது மனுஷனா பழைய ஆபத்து எதுவும் ஞாபகம் இல்லாம இருந்தா நன்னா இருக்கும்னு தோன்றது. பல உறவுக்காரர்களை மறக்கணும்னு கூட தோணும். ஆனா அதெல்லாம் அப்படி சாத்தியம் இல்லை. நாம யார் தூங்க போயிருக்கோமோ அவரே தான் எழுந்து வர போகிறோம். கடைசியா தூங்கும் போது சொப்பனம் பாக்குறோம் இல்லையோ, பாம்பு கடிக்கிறாப்புல இருக்கும், அதே புலி துரத்துறாப்புல இருக்கும், இல்ல நமக்கே தேர்ல உட்காந்து வச்சு ஒரு ராஜபவனி சுத்தி வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் பண்றாப்புல இருக்கும். இதெல்லாம் யார் சிருஷ்டிக்கிறார்கள்? அடுத்த கேள்வி. யாரோ ஒருத்தர் நம்ம கனவு பாக்குறோம்னு அதை சிருஷ்டிக்கணும் இல்லையோ? ஏன்னா ஜீவனே தான் சிருஷ்டிக்கணும், இந்த ஜீவாத்மா தான் சிருஷ்டிக்கிறான் என்று சந்தேகம் வந்தது. அது பிரம்மசூத்திரத்துல சொல்றார் வேதவியாசர், இல்ல இல்ல பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறான்ங்கிறார். மாயா மாத்திரந்து கார்ஷ்டேன அனபிவ்யக்த ஸ்வரூபத்வாத் என்ன அழகான சூத்திரம். இல்ல பரமாத்மாவனுடைய ஆச்சரியமான சங்கல்ப சக்தி அதுதான் நம்முடைய சொப்பனத்தை சிருஷ்டிக்கிறது. ஏனெனில் ஒன்று, ஜீவாத்மாவுக்கு சிருஷ்டிக்கிற ஆற்றலே கிடையாது. நாம என்னைக்கு எதை சிருஷ்டிச்சிருக்கோம்? மேலும் ஆளு தேழு ஓடுறது, நாமே மரத்தை சுத்தி ஓடுறோம், 10 பேரை நன்னா அடிச்சு பந்தாடுவோம், என்ன வேணா பண்ணுவோமே. நமக்கு நிஜ வாழ்க்கையில பண்ண தெரியாததெல்லாம் கனவு வாழ்க்கையில பண்ணிட்டு இருப்போம். அது நாம சிருஷ்டிக்கல. பின்ன எதனால் சிருஷ்டிக்கப்படுறது? நமக்கு இருக்கிற சின்ன சின்ன புண்ணிய பாவத்தின் பயன். நமக்கு கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருந்தோம்னா பெருமாள் அந்த புண்ணியத்தை நமக்கு கனவுல ஒரு பட்டாபிஷேகம் பண்ண வைப்பார். கொஞ்சமா பாபம் பண்ணிருந்தோம்னா அதுக்கு கனவுல புலி தொலைக்கிறதுக்கு வைப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சின்ன சின்ன புண்ணியம் பாபம் பயனை அனுபவிக்க சொப்னம் சிருஷ்டிக்கப்படுகிறது. சொப்னத்துல ஒரு சிறப்பு, நானே சிருஷ்டிக்கிறேன்னு வச்சுங்க, ஒரே மாதிரி நல்ல சொப்பனத்தை நித்தியம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதோட இல்ல, நான் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன்னா உடனே என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் உனக்கு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு சொப்பனம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நாளைக்கு கை கால அதே இடத்துல வச்சுன்னு படுத்துட்டு அதே சொப்பனம் வருமானா வராது. நானே மறுநாள் கார்த்தால பார்த்தாலும் வராது. நான் பாக்குற சமயத்திலே என் நண்பன் பார்க்கணும்னாலும் பாக்குறதுக்கு முடியாது. அதனால இது நான் சிருஷ்டிக்கிறது இல்லை, பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். இன்னொன்னு பாருங்க, சொப்பனத்துக்கு சுப பலன் அசுப பலன் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. இந்த சொப்பனத்தினால இந்த சுப நிகழ்ச்சி ஏற்படும், இப்படி பார்த்தியானா அசுப நிகழ்ச்சி ஏற்படும். இது ஜீவன் சிருஷ்டிச்சுக்கிறதா இருந்தா சுப நிகழ்ச்சியா சிருஷ்டிச்சிருவான். அவன் எதுக்கா அசுப நிகழ்ச்சியை சிருஷ்டிக்க போறான்? அதனால இது இவன் சிருஷ்டிப்பதல்ல, பகவான் தான் சிருஷ்டிக்கிறான்ங்கிறார். நிறைய தூக்கத்தை பத்தி சொப்பனத்தை பத்தி விழிப்போட கேட்டுனுட்டோம். எப்போதும் விழிப்புடன் இருப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.